ஹலோ ரெடஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்மெட்டை எப்படி நம்ம கரெக்டாக பார்த்து வாங்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பைக் வச்சுருக்கீங்க, அதை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க. பைக் என்ன பர்பஸ்னால், இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கோ அந்த மாதிரி பர்பஸாக, இல்லை வீக்கெண்ட் ரைடு போகிறதுக்கு அந்த அர்பன் ரைட் சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கா, இல்லை ஸ்போர்ட்ஸ் டூரிங், அதாவது ஸ்போர்ட்ஸ் டூரிங், டூரிங், அட்வென்ச்சர் டூரிங் அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி கமிச்சர் எப்படி ஹெல்மெட் வாங்குறதுன்றது ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கமிச்சர், அதாவது டெய்லி யூஸ் பண்ணுறவங்க, பைக் யூஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியும், அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் ஹெல்மெட் போடணும். ஏர் வென்டிலேஷனும் கம்ஃபர்டபுளும் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு போகும்போது அந்த ஸ்டோரில் ஷார்ட்ஸ் டேப் வச்சு மெஷர் பண்ண சொல்லுங்கள் ஹெல்மெட்டை மெஷர் பண்ணால் அதுக்கு ஒரு அந்த சென்டிமீட்டர் வரும், எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு சொல்லி வரும். 57 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். 57, 58 அந்த மாதிரி சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ அந்த 57, 58 சென்டிமீட்டர்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சைஸிங் இருக்கும். இப்போ ஸ்மாலு, எக்ஸ்ட்ரா ஸ்மாலு, மீடியமு, லார்ஜு, எக்ஸல் அப்படின்னு வரும். சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே ஸ்மால் இருக்கும், மீடியமில் லார்ஜ் இருக்கும், அதுக்கப்புறம் லார்ஜ் வரும். ஸோ 57 சென்டிமீட்டர், 58 சென்டிமீட்டராக ஓரளவுக்கு மீடியம் செட் ஆகும். ஸோ மீடியமாக அது முதல்ல மெஷர்மெண்ட் டேபிள் மெஷர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போது ஆஃபீஸ்லேருந்து, வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 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 10 கிலோமீட்டருக்கு, 15 கிலோமீட்டருக்கு அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர் வென்டிலேஷன் இருக்க மாதிரியும், கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்க மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க, போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஹெல்மெட் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இங்கே தான் இருக்கணும், கீழே வரக்கூடாது, ரொம்ப மேலே வரக்கூடாது. கரெக்டாக இந்த ஃபோர்ஹெட்டில் இங்கே கரெக்டாக எங்கே மெஷர் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து அது கரெக்டாக வரணும். அந்த இடத்துல இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் சைஸ். சில பேருக்கு சீக் அழுத்தி இருக்கும், சீக் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும், எனக்கு டைட்டாக இருக்குங்க அப்படின்வாங்க. இந்த இடம் டைட்டாக இருக்கிறது கண்டிப்பாக கான்செப்டில் கிடையாது. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதில் சைஸ் ராங்காக இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு பெயின் வரும், தலைவலி, தலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அது ராங் சைஸாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது திருப்பியும் கரெக்டாக எடுக்க சொல்லுங்கள், என்ன சென்டிமீட்டர் வருதுன்னு. கரெக்டாக அந்த 1/2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் 1 சைஸ் பிகர் போகலாம். ஏன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். 1 சைஸ் டவுனர் போகக்கூடாது. 1 சைஸ் பிகராக இருந்தாலும் அந்த சைஸ் போகலாம், நத்திங் இஷ்யூ. போட்டுட்டு நீங்கள் அந்த ஹெல்மெட்டை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹெல்மெட் ஃபிட் ஆகுதா இல்லையான்றது தெரியும். இப்போ அது ராங் சைஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தலை வலிக்கும், உடனே தெரியாது அது ராங் சைஸாக இருந்தால். போட்டோடனே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். பட் அப்படி கிடையாது. நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது எங்கே வந்து உங்களுக்கு பெயின் இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ பெயின் இல்லைனா அது உங்கள் சைஸ். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல் அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கிளாத் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அங்கே போய் நிற்கும் போது. இல்லைனா நீங்கள் போட்டிருக்க ஹெல்மெட்டாலே உங்களுக்கு ஓவர் ஸ்வெட் ஆகி என்ன ஆகுனா, உங்களுக்கு டயர்டாக போய் நீங்கள் ஆஃபீஸில் நிற்பீங்க. காலையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போதும் அந்த எடுத்தோடனே அந்த ஒர்க் பண்ணுற மூட் இருக்காது, கொஞ்சம் ப்ரெஷர் மூட் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த கிளாத்ஸு, இந்த பேலக்லவாலாம் விற்கும், ஹெட் கேப்பு, பேலக்லவா அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் ஹெல்மெட்டை வாஷ் பண்ணுறதுக்கான டைமும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெய்லியும் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு சண்டே ஒரு டைம் மட்டும் நீங்கள் அதை வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டேவே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சண்டேக்குள்ளே அது காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் தான் ஏன் அவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்மெட்டில் நீங்கள் பேடிங்கை கழட்டி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் போடவே கூடாது. நல்லா காற்று வர இடமா உங்களோட ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வைக்கணும். உங்களோட ரூம் என்ன, உங்களோட பெட்ரூமோ சம்திங் என்ன இடம் உங்களுக்கு வந்து நிழலாக இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் அதை காய வைக்கணும். அதுதான் காய வைக்கிறது உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் அதை காய வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் சன்லைட்டில் போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஹெல்மெட் பேடிங் 1.5 வருஷம் வரும், 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரும். ஓகே, 16 மந்த்ஸு. இதை நீங்கள் வந்து வெயிலில் போட என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு 1 இயர்லேயே அந்த பேடிங் சீக்கிரமாக அவுட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் திருப்பியும் ஒரு பேடிங் வாங்கணும், திருப்பியும் போட்டு செட்டின் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது கரெக்டாக வாஷ் பண்ணி பேடிங் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் காய வைங்க. அதே போல் ஹெல்மெட் பேடிங் வாஷ் பண்ணும்போது இந்த மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ஃப் எக்ஸல் சம்திங் லைக் டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேடிங் சீக்கிரமாக போயிடும். ஏன்னா அது எவ்வளோ மெஷர்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹெல்மெட்டோட பேடிங் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேடிங்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், நீங்கள் ஒரு ஸ்டவ்வில்
உங்களோட வீட்டில் இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ் அதில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சு பாயில் ஆனோடனே கீழே இறக்கிட்டு நீங்கள் அந்த பேடிங் உள்ளே ஃபுல்லாக சோப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோமில் இருக்கிற அந்த டர்ட்டு அந்த ஸ்மெல் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அதுலேருந்து ரிலீஸ் ஆனவுடனே என்ன பண்ணணும்னா அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் டிட்டர்ஜென்ட் ஆயில் இருக்குல்ல, அந்த சோப் ஆயில் சொல்லுவோம், அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆயில், அதை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்டு ஒரு ஆஃப் மெஷர்மெண்ட்டு இவ்வளோ பெரிய கப்பு இருக்குன்னா அதில் வந்து பாதி மட்டும் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் பேடிங் திருப்பியும் சோப் பண்ணி வச்சிங்கன்னா அதில் சோப் பண்ணி ஒரு 10 minutes வச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் அதை அப்படியே மாற்றிட்டு அந்த தண்ணி இல்லாமல் அந்த பேடிங் மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் வச்சு நல்லா இப்படி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டர்ட்டெல்லாம் நீங்கள் பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். அதை போட்டு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா பேடிங் சீக்கிரமாக அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்பர்ஸ் பண்ணவே கூடாது. பேடிங் வந்து நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரூம் டெம்பரேச்சர்லேயே அதை நீங்கள் காய வைங்க. ஜஸ்ட் ஹேங் பண்ணுற மாதிரி வைங்க. காய்ஞ்சதுனாலே உங்களுக்கு நல்லா வந்து அந்த நான் சொன்ன ஒரு 1 டேலே காஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்கன்னா ஈவினிங்காக அது காஞ்சிரும். அகெயின் நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் உள்ள பேடிங்கை போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த பேடிங்கை வந்து கரெக்டாக ஒரு 7 days யூஸ் பண்ணுறீங்க, ஹெல்மெட்டை ஒரு வீக்கு ஒரு 5-6 days யூஸ் பண்ணுறீங்க, சண்டே நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேடிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி பேலக்லாவாலாம் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 7 daysக்கு அதாவது 6 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியதை ஒரு 10 daysக்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இந்த டெய்லி நீங்கள் அந்த பேடிங் அந்த பேலக்லாவாவோ இல்லை நீங்கள் ஹெட் கேப்போ போட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹெட் கேப்பை வாஷ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்வெட் ஸ்மெல். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சில பேருக்கு ஸ்வெட் ஸ்மெல் கொஞ்சம் டைம் எடுக்கும் வரத்துக்கு, சில பேருக்கு டெய்லியுமே இருக்கும். ஸோ டெய்லியும் இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 2-3 பேலக்லாவ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒன்று வாஷ் பண்ணிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வாஷ் பண்ணிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே அது ட்ரை ஆகிடும். அதே போல் அது தின் மெட்டீரியல் தான், சீக்கிரமாக அது உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரிப்பட தேவையில்லை. மேக்ஸிமம் பேலக்லாவை யூஸ் பண்ணி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெல்மெட் போகிறதுக்கு, ஹெல்மெட் கழட்டுறதுக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போடுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் தலையில் இருக்கிற ஹீட்டு வெளியே போகாமல் ஹெல்மெட் வந்து என்ன ஆகும், அந்த பேடிங் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் உங்களுக்கு ஏர் ஃபால்ஸ் நடக்குது. இந்த ஹெல்மெட் வாங்கினா யார் முடி கொட்டுமா, அந்த முடி கொட்டுற விஷயம்லாம் அதில் இல்லை. நம்ம தலையில் ஒரு ப்ரீதிங் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அது 100% தெரில. அந்த மூச்சு இழுக்கிறது வாங்குறதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூடு இருக்கும், தலை சூடு ஏறும். அப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு கிளாத் போட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து வெட் அப்சர்வ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரேட் ஹெல்மெட்லாம் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வெட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேடிங் இருக்கும். ட்ரை பேடிங் சொல்லுவாங்க, ட்ரை பேடிங்லாம் சொல்லுவாங்க. அது வந்து வெட் அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ண வைக்கும். ஆனால் நம்ம லோக்கல் ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த பேடிங்லாம் வெட் அவ்வளோ அப்சர்வ் பண்ணாது. அப்சர்வ் பண்ணால் ட்ரை ஆகாது. ஸோ ட்ரை ஆகாதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஏர் ஃபால்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் நிறைய இருக்கும். அண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாத் போட்டோ இல்லை பேலக்லாவை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெட்டை வந்து அது அப்சர்வ் பண்ணும். பேலக்லாவை கூட கொஞ்சம் நல்ல பிராண்டடாக வாங்கி போடுங்க. நீங்கள் ஒரு 1000 rupeesக்கு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பேலக்லாவை வந்து ஒரு 300-400 கொடுத்து ஒரு பேலக்லாவை வாங்கினீங்க அப்படின்னா அது லாங் லாஸ்ட் யூஸ் ஆகும். முடி கொட்டாது மெயினாக. ஸோ அந்த விஷயமும் அது வந்து பேலக்லாவை நம்ம சேவ் பண்ணும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக. அண்ட் தென் நீங்கள் வந்து எப்போவுமே கவர்மெண்ட்டோட டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு நீங்கள் ஹை ஸ்பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட இம்பேக்ட் வேரியண்ட் வந்து கம்மி தான். ஒரு 40-60 km ஸ்பீட் இம்பேக்ட் தான் இது தாங்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்கான்ஷியஸ் லெவல் கூட போகலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. நம்ம ஹெல்மெட் போட்டு தான் இருந்தோம், ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் இந்த ஹெல்மெட்லாம் ஆக்கிடும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் நார்ம்ஸ் படி ISI சர்டிஃபிகேட் இருக்குது. அது நம்மளோட நார்ம்ஸ், அதாவது நம்மளோட டிராஃபிக் ரூல்ஸில் என்ன ஸ்பீட் இருக்கோ அந்த ஸ்பீடு தான் இந்த ஹெல்மெட்லாம் வேலைக்கு ஆகும். ஹை ஸ்பீட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோ வித் லைக் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ், கொஞ்சம் பெரிய ஹெல்மெட்டு, நல்லா பேடிங் ஸ்டஃபிங் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி, கொஞ்சம் நல்லா ஃபில் இருக்கிற மாதிரி ஹெல்மெட் போனீங்கன்னா, ஸ்னக் ஃபிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் பண்ணாலும், இன் கேஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சி நீங்கள் ரோட்டில் ஹை ஸ்பீட் பண்ணால் கூட, ஏதோ ஹை ஸ்பீட் நீங்கள் பண்ணல, யாரோ ஒருத்தவங்க ஹை ஸ்பீடில் வந்து உங்களை கிராஷ் பண்ணாலும் இந்த ஹெல்மெட் உங்களை சேவ் பண்ணும். இந்த ஹெல்மெட்டை ஹை ஸ்பீட் யாருன்னா ஆப்போசிட் வெஹிக்கிள் கிராஸ் பண்ணி நம்மளை அடித்தா கூட நம்மளை இந்த ஹெல்மெட் 100% நம்மளை சேவ் பண்ணாது. அண்ட் இன்னொரு விஷயம், எந்த ஹெல்மெட்டும் நம்மளை 100% சேவ் பண்ணாது. எல்லாமே நம்ம 75% தான் சேவ் பண்ணும். நீங்கள் என்ன தான் 4.5 lakh 5 lakhs கொடுத்து ஹெல்மெட் வாங்கினாலும், 5 lakhs rupeesக்கும் ஹெல்மெட் இருக்குது, அவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் ஹெல்மெட் வாங்கினாலும் அது வந்து நம்மள ஒரு 75% தான் நம்மளை சேவ் பண்ணும். நார்மலாக நம்ம பாடியோட இம்பேக்ட்டு 40 கிலோ இம்பேக்ட் ஏதோ தாங்கும்னு சொல்லுவாங்க. இந்த 40 கிலோ இம்பேக்டே தாங்கும், நம்ம போனே தாங்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு அந்த இம்பேக்ட் ஃபீல் தெரியும், ஆர் நம்மளுக்கு எலும்பு உடையத்துக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இதுவே வந்து உங்களை
நல்லா உங்களை சேஃப். நார்மலாகவே உங்களுக்கு 40 கிலோமீட்டர் கீழே உள்ளே இருக்கிற இம்பேக்ட், அது ஒரு வெயிட் சொல்லுவாங்க, அந்த வெயிட் வரைக்கும் நம்ம உடம்பு தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு தாங்காது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையிறதுக்கான சான்ஸ் ஆகும். ஸோ ஹெல்மெட்டு சேஃப்டியாக வாங்கி போடுங்க, கரெக்டான ஹெல்மெட்டாக வாங்கி போடுங்க. ஒரு கடையில் போனோடனே நீங்கள் தலையில் போட்டோடனே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா எனக்கு இதுவாக இருக்குன்னு அந்த ஹெல்மெட்டை வாங்கி போடாதீங்க. அதால் பயங்கரமான பிரச்சனை நடக்கும். நீங்கள் ராங் சைஸ் ஹெல்மெட் போட்டால் அதுவே உங்களை ராங்காக எடுத்துகிட்டு போய் நிறுத்திடும். அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர வச்சிடும். கரெக்ட் சைஸ் போடுங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சீக் டைட்டாக இருக்கணும், சீக் ஆக்சுவலாக டைட்டாக தான் இருக்கணும். ஸ்டக் ஃபிட்னா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஹெல்மெட்டு. அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹெல்மெட்டை போட்டு நீங்கள் 2 நாள் கண்டினியூவாக ரைட் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த கிலோமீட்டருக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஹெல்மெட் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டிங்கன்னா யூ ஆர் ரிலாக்ஸ். உங்களுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ டைட்டாக போட்டால் என்னால் மூச்சு விட முடியாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. மூச்செலாம் விட முடியும். நம்மளோட மன பிராந்தி, அது மன பிரம்மை, மூச்சு விட முடியாது, நம்மளுக்கு மூச்சு வாங்குவோம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்னக் ஃபிட்டாகவே போட்டு போங்க. ஹெல்மெட்டை ஸ்னக் ஃபிட்டாக போட்டால் தான் உங்களை சேவ் பண்ணும். ஹெல்மெட் எப்பவுமே பர்ஃபெக்டாக வாங்குங்க. சைஸை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மெஷர்மெண்ட் என்ன நீங்கள் கூட தெரிஞ்சுக்கோங்க. நான் கூட அந்த எப்படி மெஷர் பண்ணணுன்ற அந்த ஃபோட்டோஸ் கூட இதில் நான் போடுறேன். மேலே இந்த பக்கம் போடுறேன். நான் பாருங்கள் எப்படி ஒரு ஹெல்மெட்டை வந்து நம்ம ஹெட்டை வந்து இப்படி மெஷர் பண்ணுறன்றத ஃபோட்டோ நான் போடுறேன். அண்ட் அந்த சைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு கியர் ஷாப்புக்கு போனீங்கனாலும் சரி, அது வந்து கரெக்டாக உங்களுக்கு மெஷர் எடுப்பாங்க. ஸோ மெஷர் பண்ணி கொஞ்சம் ஒரு ரைடர் கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேரோட ரிவ்யூவும் அப்புறம் நிறைய பார்த்துட்டு நிறைய படிச்சுட்டு போயிருப்பீங்க. இந்த ஹெல்மெட் சூப்பராக இருக்குது, இந்த பிராண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்கும். பட் என்ன கேட்டால் என் சைடில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் போயிட்டு லைவாக ஹெல்மெட்டை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இந்த ஹெல்மெட் நல்லா இருக்குன்றத அதை வந்து யோசிக்காதீங்க. அது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலது பிடிக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு பிராண்டு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அந்த பிராண்ட் பிடிக்காது. அதனால் நம்ம பிராண்டெலாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பிராண்டுமே நல்லா டெஸ்ட்டு பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட டெஸ்ட்லாம் பார்த்து செக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த பிராண்டையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு பாடி கண்டிஷன் இருக்குது, அது வந்து நம்ம மைண்ட் செட்டு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரைடர் கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த சேல்ஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்கள, அந்த ஸ்டோரில் ஒர்க் பண்ணுற அந்த சேல்ஸ் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல எந்த ஸ்டோருக்கு போய் உங்கள் ஹெட்டை நீங்கள் ஹெல்மெட் கேட்டோடனே ஹெட்டை மெஷர் பண்ணுறாங்களோ அந்த ஷாப் தான் பர்ஃபெக்டான ஷாப். ஏன்னா அவங்க தான் வந்து உங்கள் ஹெட்டை வந்து சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஹெல்மெட் கொடுப்பாங்க. எந்த ஷாப்பில் போய் நீங்கள் ஹெல்மெட் கேட்டோடனே உங்கள் பட்ஜெட் எவ்வளோ, நீங்கள் வந்து என்ன மாதிரி ஹெல்மெட் பார்க்குறீங்க, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணலான்னு இருக்கீங்கன்றாங்களோ அந்த ஷாப்பில் எடுக்க வேணான்னு சொல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், என் ஹெட்டு என்னோடய சைஸ் என்னன்னு சொல்லுங்கள், என் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் அவங்க ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு 57 சென்டிமீட்டர், 58 சென்டிமீட்ரு, 60 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் தான் நீங்களே உங்கள் ஃபோனில் எடுத்து நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணுங்கள். ஹெட்டை அந்த ஹெட்டோட சென்டிமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்தால் அது என்ன சைஸு, மீடியமாக, ஸ்மாலாக, லார்ஜாக அப்படின்றது உங்களுக்கு அதில் போட்டிருக்கும். ஸோ உங்களுக்கே இன்டர்நெட்டில் அந்த விஷயம்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோ கூட நான் அதில் போடுறேன், அது சைஸிங் என்னென்ன சைஸிங்கன்றது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இது வந்து என்னோடய சைஸ் வந்து இப்போது வந்து என்னோடய சைஸ் 57 சென்டிமீட்ரு. ஸோ எனக்கு வந்து மீடியமு, நான் வந்து மீடியம் ஹெல்மெட் தான் போடுவேன், நான் லார்ஜ் போட மாட்டேன். ஏன்னா மீடியம் தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கும் வந்து இந்த பெயின்லாம் இருக்காது. சில பிராண்டில் லார்ஜ் காட்டும், சில பிராண்டில் 57 சென்டிமீட்டரோ இல்லை 58 சென்டிமீட்டரோ 57.5 இருந்தால் 58 தான் போகணும். அது வந்து 58 போனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் எந்த ஹெல்மெட்லும் நீங்கள் வந்து இந்த டவுனில் போகவும் கூடாது, இங்கே மேலேயும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இங்கே இருக்கணும். உங்களோட இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். இது கீழேயும் போகக்கூடாது, இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கரெக்டாக இங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஹெல்மெட். நீங்கள் வந்து போட்டு நல்லா இழுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்மெட் கரெக்டாக இருக்கும். சீக் டைட்டாக இருந்தால் கவலைப்படாதீங்க. எப்பவுமே எல்லாம் கொஞ்சம் பிராண்ட் ஹெல்மெட்டும் உங்களோட ஹெட்டை வந்து உங்களோட ஸ்கல் எப்படி இருக்கும் அந்த ஸ்கல் டைப்புக்கு அது மாறும் பேடிங். ஏன்னா நம்ம வெட்டாகும் போது பேடிங் என்ன ஆகும், அமுங்க என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கல் எப்படி இருக்கோ அந்த ஸ்கல்லுக்கு ஏற்ற மாதிரி அது உள்ள ஷேப் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுள் ஆகிடும். நீங்களும் வந்து வரி பண்ணாமல் வண்டி ஓட்டலாம். அண்ட் நீங்கள் உங்கள் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு செட்டான ஹெல்மெட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா
சில பேருக்கு ஹெல்மெட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், தலை சைஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் மீடியமாக இருப்பீங்க, அவங்களுக்கு லார்ஜாக இருக்கலாம். இருக்க பட்சத்தில் என்ன ஆகும், நீங்கள் போடும்போது அது பேடிங் இன்னும் விரிஞ்சிடும். பெருசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போடும்போது லூஸாக இருக்கும். லூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஏதோ ஒரு இம்பேக்ட் ஆகும்போது அது நம்மளுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்மெட்டு, அவங்க ஹெல்மெட், ஒருத்தர் ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் 4 பேர் இருக்கணும், 4 பேரும் ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க, நம்மளோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வந்து இது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோட் டேக்ஸ் வந்துடுச்சு, உங்களால் வந்து டேக்ஸ் எல்லாமே வந்துடு, அது வந்து அது வந்துச்சு, அவங்களுக்கு வந்துச்சு, கவர்மெண்ட் வந்துச்சு, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்ய தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் சேஃப்டியாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வந்து பார்த்துக்க முடியும். உங்களை நம்பி வீட்டில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நம்பி இருக்கிற ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்பவுமே நீங்கள் இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இப்போ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறாங்க, அப்படி மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்குது. பட் பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போடுங்க. அந்த லாக் முதல்ல போடுங்க. ஹெல்மெட் போட்டால் மட்டும் பத்தாது, லாக் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு இம்பேக்டில் ஹெல்மெட்டில் லாக் போட்டவங்களுக்குமே கழட்டின்லாம் போயிருக்கு. ஸோ லாக் போட்டே யூஸ் பண்ணுங்கள். பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டு லாக் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க, ஹெல்மெட் போட்டே போங்க. அது நம்மளோட சேஃப்டிக்கும் நல்லாயிருக்கும், நம்மளோட உயிருக்கும் நல்லா வந்து பயம் இல்லாமல் ஓட்டலாம். அதே போல் அந்த ஸ்னக் ஃபிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அப்பா எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஃபீலாக இருக்கும், நம்மளும் பயப்படாமல் வண்டி ஓட்டலாம். அதே போல் மேக்ஸிமம் எல்லார் பைக்லையும் சைடு மிரர் போட்டுருங்க. சைடு மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நடந்துடும். ஸோ சைடு மிரர் இருந்தால் அதை பார்த்து நீங்கள் ஓட்டினாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கும் வந்து பயம் இல்லாமல் ஓட்டு போகலாம். அதே போல் எப்பவுமே ரோட்டில் லெஃப்ட் ரைட் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. சிக்னலில் லைனை க்ராஸ் பண்ணி நிற்காதீங்க, லைனுக்குள்ளே நில்லுங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் லைன் க்ராஸ் பண்ண என்ன ஆகும்னா, பின்னாடி ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸ் வருது, இல்லை அந்த பக்கம் இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னா, ஒருத்தரால் ரோடு பிளாக் ஆச்சுன்னா இன்னொரு உயிர் உங்களால் போன மாதிரி ஆகக்கூடாது, உங்களால் கஷ்டப்படக்கூடாது இன்னொரு உயிர். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே லைனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வெஹிக்கிள் போகிறதுக்கு, ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோ, இல்லை ஒரு ஃபயர் இன்ஜின் போகிறதுக்கோ, ஃபயர் ஸ்டேஷன் போகிறதுக்கோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து லைன்லாம் க்ராஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே கரெக்டாக ஸ்லோவாக போகிறவங்க லெஃப்ட்லேயே வச்சுப்போங்க, ஃபாஸ்ட்டாக போகிறவங்க மிடில் வச்சுப்போங்க. பைக்கர்ஸை நான் சொல்கிறேன், கார் ஓட்டுறவங்க ரைட்டில் போவாங்க, மிடில் போவாங்க. லெஃப்ட்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்லோவாக போனால் தான் லெஃப்ட்டில் போகணும். அதே போல் ரோட் ரூல்ஸ் கொஞ்சம் பாருங்கள், ரோடு ரூல்ஸை பார்த்து வண்டி ஓட்டுங்க. நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறீங்கன்னா தான் நீங்கள் ரைட்டில் போகணும், அதுவும் ஹைவேல போகலாம். ஆனால் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயே நீங்கள் ரைட்டில் வச்சு ஃபுல் ஸ்பீட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு எமர்ஜென்சியில் யாருன்னா ஒருத்தர் உள்ளே க்ராஸ் ஆனால் கூட 2 பேருமே லாஸ் தான். நீங்கள் கார் வச்சுருந்து இன்னொருத்தவங்களை இடித்தா கூட அவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயத்த பண்ண வேண்டியது வரும். அப்போ வந்து உங்களால் ஒரு ஃபேமிலி சஃபகேட் ஆகும். எப்போவுமே ஹெல்மெட்டு இப்போ நீங்கள் பைக் ஓட்டும் போது இல்லை கார் ஓட்டும் போதோ கொஞ்சம் லெஃப்ட் ரைட் பார்த்து ஓட்டுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அரிபரியாக கிளம்பி போகிறதுனால தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா எல்லாருக்குமே சஃபகேட் ஆகும். நம்ம வந்து யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம போய் நிற்கணும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய் பார்க்குற மாதிரி ஆகிடும். அதை முடிச்சு வெளியே வரதுக்கே நமக்கு பெரிய இது வேணும். அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் வந்து வண்டி ஓட்டணுன்ற எண்ணமே வராது. நம்ம வந்து ஒரு ஜாலிக்காகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்க்காகவும் அந்த பைக்லாம் ஓட்டிகிட்ருக்கோம். நான் பைக்கர்ஸை சொல்கிறேன். அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் ஓட்டும் போதும் கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க. லெஃப்ட் ரைட் பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு 10 o'clock ஆஃபீஸ்னால் நீங்கள் வந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இருக்கிற மேக்ஸிமம் சிட்டிஸ்லாம் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ 10 o'clock ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு 8 o'clock கிளம்பினீங்கன்னா சீக்கிரமாக போங்க. அங்கே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் உள்ளே கூட போக தேவையில்ல, வெளியே நின்று ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஷார்ப்பாக 10 o'clock ஆஃபீஸ்க்கு போகலாம். அதே போல் ஈவினிங் கிளம்பும்போது கூட நீங்கள் லேட்டாக கிளம்பலாம். ஏன் லேட்டாக கிளம்பணும்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் ஒரு 9 o'clock மேலே க்ராஸ் பண்ண உங்களுக்கு டிராஃபிக் டவுன் ஆகிடும். டிராஃபிக் டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாடலாம் ஈஸியாக வீட்டுக்கு நீங்கள் போகலாம், கஷ்டமே இல்லாமல் போகலாம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு கிளம்பி போயிடலாம் நீங்கள் போனீங்கன்னா. அதே போல் எப்பவுமே கொஞ்சம் மேப் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே காலைல நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது, தட் மீன்ஸ் உங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகும்போது மேப்பில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் காட்டுதுன்னு பாருங்கள். எங்கெல்லாம் ரெட் லைன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரெட் லைன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ரோடை அவாய்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஏன்னா இந்த இடம் ஷார்ட் ரூட்டாக இருக்கும், ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை போய் நம்ம சீக்கிரமாக அந்த டெஸ்டினேஷன் போய் சேரலாம் கம்ஃபர்டபுளாக. இந்த பக்கம் போய் நீங்கள் டிராஃபிக்கில் நின்று உங்களோட மொத்த எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கு போகும்போது டென்ஷனாக தான் போய் நிற்கணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் காலைல எப்போவுமே வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி மேப்பில் செக் பண்ணிப்பேன்.
டிராஃபிக் இருக்கான்னு பார்ப்பேன். டிராஃபிக் இல்லை அப்படின்னா ரெகுலர் ரூட் போவேன். டிராஃபிக் இருக்குது அப்படின்னா நான் மாட்டில் ஷார்ட்கட்லாம் என்ன ஷார்ட்கட் இருக்கோ அது யூஸ் பண்ணி நான் போவேன். அதே போல் நான் ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டுறதில்ல. மேக்ஸிமம் அந்த ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் ஓட்டுவேன். அதுலேயே நாங்கள் போயிடுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ கேமராஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேஃப்டியாக போகிறது, அவங்க நம்மளை தான் சேஃப்டியாக போக சொல்கிறாங்க. நீங்கள் ஹை ஸ்பீட் பண்ணி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லோவாக போனாலே உங்கள் விஷயம் முடிஞ்சிடும், கரெக்டாக முடியும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து போகணுன்னு நினைக்கிற டெஸ்டினேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக போய் கூட நீங்கள் அந்த இடத்துல சில் அவுட் பண்ணலாம். என்ன சீக்கிரமாக சொல்லுங்கள், நீங்கள் ஆஃபீஸ் சீக்கிரமாக போனாலோ இல்லை நீங்கள் காலேஜ் சீக்கிரமாக போனாலோ நம்ம வீட்டில் வந்து நம்ம குறை சொல்ல போகிறது கிடையாது. லேட்டாக வரும்போது தான் கேட்பாங்க, ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம சொல்லலாம் இதான் ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட அது அக்செப்டபுளாக இருக்கும். நீங்கள் அர்ஜென்ட்டாக கண்டிப்பாக அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் என் சைட்லேயே சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெஷ் ஆவீங்க, சாப்பிடுவீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து டிவியோ இல்லை மொபைலோ ஏதோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஆவீங்க. அதுவே நீங்கள் டிராஃபிக்கே இல்லாமல் இருக்கிற டைமில் நீங்கள் மாட்டலாம் ஈஸியாக அப்படியே கிளம்பி வந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம். அந்த ஃபோனை வந்து நம்ம ரொம்ப நேரம் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடலாம். நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை எண்டு பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃப்ரம் பிளேஸ்லேருந்து போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சில இடத்துல டிராஃபிக் செம்மையாக ஹெவியாக நிற்கும். அந்த டைமில் நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகும்போது தண்ணி தாக இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி குடிங்க, குடிச்சிட்டு கூட நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அது டிஸ்டன்ஸாக இருந்தால், கிட்டாக இருந்தால் அதுவும் பிரச்சனை கிடையாது, ஜாலியாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்னது வந்து ஹெல்மெட் போடுங்க, கரெக்டாக உங்கள் சைஸிங் என்னன்னு பார்த்து போடுங்க, ராங் சைஸ் போடாதீங்க. நிறைய ஹெல்மெட்டு ராங்காக விற்கிறாங்க. இந்த 500 ரூபாய்க்கு போய்ட்டு உங்கள் உயிரை பணைய வச்சிடாதீங்க. 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஹெல்மெட்டை வாங்கி உங்கள் உயிரை 500-1000 ரூபாய்க்கு முடிச்சிடாதீங்க. உயிருக்கு விலையே கிடையாது. நல்ல ஒரு ஹெல்மெட்டு, இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு ஹெல்மெட் எடுத்தால் 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். எடுத்த டேட்லேருந்து இல்லை, ஃப்ரம் த மேனுஃபேக்சர்லேருந்து. ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள். எல்லா ஹெல்மெட்லேயும் உள்ளே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, பேடிங்க்கும் உள்ளே அந்த ஷெல் உள்ளே ஒட்டியிருப்பாங்க மேனுஃபேக்சரிங் டேட்டு. அந்த டேட்டை பாருங்கள். அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் இந்த ஹெல்மெட் நான் வாங்கும்போது 2021 வாங்கினேன். 2021 வாங்கும்போது இதோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 20. இன்னும் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் நான் வாங்கும்போதே ஒரு 4 வருஷம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்குறீங்க, அந்த ஹெல்மெட் வந்து 2020, இப்போ 2024 2023 ஹெல்மெட்டு இருக்குதுன்னா வாங்கலாம். ஆனால் இதுவே 2020 ஹெல்மெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை டிஸ்கவுண்ட்டில் கேட்டு வாங்கலாம். ஏன்னா அது இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நல்ல டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கலாம். கொடுக்கலாம், எடுக்காதீங்க. எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஹெல்மெட்டை நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்டு கூட வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டோரில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம். நீங்களே பார்த்து கூட சொல்லுங்கள், இது இந்த மேனுஃபேக்சரிங் ரேட்டு டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. தரங்களா பாருங்கள், தரலாம் விட்டுருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நல்ல ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த ஹெல்மெட் வாங்காதீங்க. உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா அதோட மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள். டேட் பார்த்து ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு டைம் எடுக்கிறோம், 5 வருஷம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்ஃபெக்டாக பார்த்து கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ராங் சைஸ் ஹெல்மெட் வாங்காதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், கரெக்டாக உங்கள் சைஸ் போடுங்க. டைட்டாக இருந்தால் கவலைப்படாதீங்க. ஒரு 2-3 நாளில் அது உங்களோட ஸ்கல் சைஸ் வந்துடும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, பக்கா வாங்கி போடுங்க. நல்லா சேஃப்டியாக ஓட்டுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், ரைட் சேஃப். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொன்னது புரிஞ்சுது, இதில் எதனா சஜஷன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் அதை அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோஸ் போடுறேன். அண்ட் நிறைய பேருக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ அனுப்பிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ, வீடியோ அனுப்பிச்சு அவருக்கு புரிய வைக்கிறீங்களோ, இல்லை நீங்களே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பட் எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. தயவுசெய்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. தேங்க்யூ.